வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் சில்வரை பற்றி பேச போகிறோம். சில்வர் 2026 அவுட்லுக் எப்படி இருக்கும், ஒரு லாங் டேர்ம் டிமாண்ட் டிரைவர்ஸ்லாம் எப்படி இருக்கு, சப்ளை லிமிட்ஸ் எப்படி இருக்கு என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். மெயினாக சில்வர் பார்த்தோம்னா கடந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 123% ஏறி இருக்குங்க. அதே இது கோல்டு 73% தான் ஏறி இருக்கு. இந்த ரேலி 2025 சில்வரை 2 லட்சத்துக்கு மேலே கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு புஷ் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பொறுத்தவரையிலையும் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்லாம் 2025 சக்கப்போடு போட்டிருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுது. மறுபுறம் கோல்டு அண்ட் சில்வர் கிவன் எக்ஸலண்ட் ரிட்டர்ன் சொல்லலாம். ஸோ அதனால் இந்த லோவர் குளோபல் ஈல்டு அதுவும் ஒரு முக்கிய காரணம். ப்ளஸ் அந்த ஃபியர் எல்லா இடத்துலையும் அதிகமாகுது இல்லை. ஃபியர் அதிகமாகும் போதே ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் தான் மக்கள் போய் முதலீடு செய்வாங்க. ஸோ அது ஒன்று. அதுமாரி சேஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு டிமாண்டு எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் ஆனதுனால அதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். ஸோ இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சந்தைகளில் மார்க்கெட்டை தூக்கினது. இந்த டிமாண்ட் சப்ளை டைனமிக்ஸ் பார்த்தோன்னா, சப்ளை பார்த்தோன்னா அது கம்மியாக இருந்ததுனால தான் இந்த ரேலிங்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஃபேவரபிளாக ரைசிங் இண்டஸ்ட்ரியல் யூசேஜில் இருக்கிறது, அதுக்கப்புறம் சஸ்டைன்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டை அதிகரித்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஒரு 3 இடத்துல ஒரு மெகா ட்ரெண்ட்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோலார் ஃபோட்டோ வாலட்டிக் இருக்கு இல்லையா, அதில் 15% 20% வரலையும் உபயோகப்படுத்துகிறாங்க கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதுலேயும் 15% கிட்டத்தட்ட உபயோகப்படுத்துகிறாங்க. இதை தவிர குளோபல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இதை நிறையா ஒரு ஸ்கேலிங்கில் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஒரு சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த இன்புட்டுக்காக. ஸோ அதனால் இவையெல்லாம் என்ன ஆகுதுனாக்க, நியூ ப்ரொடக்ஷன் இல்லாததுனால ரீசைக்ளிங் தான் சில்வர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுது, சில்வர் சப்ளை ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால லாஸ்ட் 3 வருஷமா அதனுடைய ப்ரைஸில் இந்த டிமாண்டுனால அதிகரித்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்வரிமெண்ட்டும் அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மார்க்கெட்டில் ஏறினது. ஆனால் நம்ம ரிஸ்கையும் இக்னோர் பண்ண முடியாது. இவ்வளோ ஏறி இருக்கே, 2026 ஏறுமா அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஏறாது. பட் ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதனால் முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவது நல்லது. மொத்தமாக அலோகேட் பண்ணி வாங்குவதை தவிர்க்கவும். நன்றி, வணக்கம்.